Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ், நான் உங்க கூட இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் இருக்கான் பார்த்து வந்துங்க. அது போக போன எபிசோடில் பார்த்தோன்னா இந்த மாதிரி சீஃப் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, அதுவும் மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்ஸிங் கேஸ் தான் இப்போ நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். நம்ம ஹீரோ ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான்ல, அப்போ வந்து ஒருத்தர் கிராஸ் ஆகி போயிருப்பால, அந்த மிஸ்ஸிங் கேஸ் தான் இந்த மிஸ்ஸிங் கேஸு. அங்கேருந்து இங்கே கனெக்ஷனை போட்டாங்க. ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் ஒரு இருட்டான இடத்துல, ஒரு பாலஞ்சு போன வீட்டில், அந்த இடத்துல பார்த்தா அந்த கிட்னாப்பர் வந்து டோரை தட்டிக்கிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கிட்னாப்பர் தட்டினோன்னே அந்த கதவை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திறந்தோடனே அந்த கதவை திரும்பி பூட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சீக்கிரம் 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 வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ, அந்த பூனை, அந்த குட்டி பொண்ணு 3 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நேராக போகும்போது அந்த கதவை பூட்டிட்டாங்களா, நம்ம ஹீரோ அந்த கதவுலேயே டொப்புன்னு இடிச்சிட்டு அவுட் அப்படின்னு வந்து அவன் மூக்கில் அடிப்பட்டு என் மூக்கு போச்சு வலிக்குது வலிக்குது அப்படின்னு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு வந்து பரவாயில்ல பரவாயில்ல மாஸ்டர் சரியாயிரு மாஸ்டர் சரியாயிரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த பூனையை அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவை. அப்புறம் அந்த கிட்னாப்பர் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க உள்ளே போனோன்னே 3 கோஸ்ட் மாதிரி ஒரு உருவம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓ நீ வந்துட்டியா, இதுதானே நீ என்னத்தை பெட் பண்ண போகிற அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் வருது. அந்த சைட் பார்த்தா அந்த கிட்னாப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்பயும் போல தான் என்னோடய வாழ்க்கையை வச்சு தான் பெட் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த கிட்னாப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, ஆனால் உன்னோட லைஃப் ஸ்பேன் தான் ஆல்ரெடி போயிருச்சு, நீங்கள் எப்படி தான் சாவதானே போகிற அப்புறம் அந்த பேய் சொல்லும்போது, அதுக்கு தான் நான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு வந்து அந்த கிட்னாப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அவங்க கீழே விழுந்த பொண்ணு வந்து கிட்னாப்பர் பார்த்துட்டு இன்னும் இனி ஏன்னா கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல முடியாமல் வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த சைடு அந்த 3 பேய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து அப்போ எங்கேயாச்சும் ஓடிப்போனோம் அப்படின்னு அவங்க நினச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாயில் வந்து பிளாஸ்டர் ஒட்டினால அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியல. அப்புறம் அந்த உருவம் வந்து அந்த இடத்துல 2 கேண்டியில் பொருத்தி வைக்கிது. சரி அப்போது கேம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 உருவமும் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது போக என்ன ஒரு டிஸ்கஸ்டிங் பர்சனாக இருக்க, ஒரு கேம்லிக்காங்க மற்றவங்கள வாழ்க்கையெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த லீடர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிட்னாப்பர் என்ன சொல்கிறேன்னா, என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்ச நாள் தானே வாழ்றதுக்கு நேரம் இருக்குது, அதனால் எப்படி இருந்தாலும் சாக தானே போகிறேன், அதனால் எனக்கு என்ன வந்துச்சு, அவ்வளோ அன்லக்கி, கையில் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த குட்டி மொட்டை இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் வந்து உட்காரு கேம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாவம் இந்த பொண்ணு தான் நான் எப்படி இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹீரோஸ் வந்து வெளியே இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ மூக்குன்னு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த ஸ்லைம் வந்து லூனிட்டிக், நான் உனக்கு வார்னிங் தரேன், உள்ளே வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், நீ உள்ளே போகக்கூடாது, அப்புறம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு இந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து கண்ணு முன்னாடிக்காது இங்கே ஓடிப்போம். அப்போ நம்ம ஹீரோ வந்து அதை தட்டி விட்றானா, அதை தட்டி விட்ட அடியில் வந்து அந்த ஸ்லைம் வந்து வாயிலேருந்து ரத்தம் கக்கிட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துலேருந்து அதாவது செவ்வரி குதிக்க போகிறான். இதுக்காக அந்த பூனையை வந்து நிப்பாட்ட வச்சு அதுக்கு மேலே அந்த குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஏறிக்கிட்டு இருக்கான். இவன் சொன்ன எதையும் கேட்க மாட்டான், இவனுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் தெரியுமா தெரியாத, நான் போக்கலான்னு சொன்ன இவன் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ அதில் வந்து இறங்கி ஓகே ஓடுவோம். அப்போ நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி படம் பறந்து வந்துட்டு இருக்காங்க. மேலே அந்த டைகர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. அப்போது திரும்பி எல்லோரும் உள்ள பக்கத்தில் வந்தோடனே அவங்க விளாட்ற இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே பார்த்தா நான் கண்டிப்பாக அந்த நான் ஜெயிப்பேன் அப்படின்னு உள்ள இந்த ஒரு வாய்ஸ் வருது. உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு அங்கே இருக்க அந்த பொண்ணு அதாவது லேடி பாஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னால் ஒன்றும் பார்க்க முடியாங்க என்ன நடக்குது அப்படி எல்லோரும் அந்த கதவுலேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு நம்ம ஹீரோ பார்க்குறத அந்த சைடு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு கொண்ட மாதிரி இருக்குது, அதை நம்ம ஹீரோ. அப்போது இந்த சைடு எல்லோரும் வந்து உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கேம்லிங் சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி கேம்லிங் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது எனக்கு தெரில. இது வந்து இந்த ஜாப்பனீஸா சைனீஸு கொரியா அந்த சைடு வச்சு விளாடுவாங்கள்ல அந்த இது மாதிரி, அது என்ன எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அங்கே இருக்க அந்த லேடி பாஸ் வந்து அடுத்த ஒரு வின்னு அப்படின்னு சொல்லும்போது இந்த தடவை தப்பாக போயிடுச்சு, ஆனால் அடுத்ததாக கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த கிட்னாப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு தடவை போகலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த கிட்னாப்பர் தோத்து போகிறான். நீ திரும்பி எனக்கு 30 வருஷத்தை தரணும். அப்புறம் அந்த கிட்னாப்பரை வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அது கிட்னாப்பருக்கு ஓட்டமெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா குழந்தை, உன்னை பார்த்தா ரொம்ப தப்பாக இருக்கு, என்னாச்சு, ரொம்ப டயர்டாயிட்டியோ, உன் வருஷத்தை எடுக்க ரொம்ப வயசாகிட்டு போயிடுறிய அப்படின்னு அங்கே இருக்க லேடி பாஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் அப்புறம் எல்லாரும் வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஆரம்பி, அடுத்து ஓமுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிட்னாப்பர் வந்து திரும்பி தோத்துட்டேன், எப்படி, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிட்னாப்பர் வந்து மொத்தமாக தோத்தே போயிட்டான். இப்போ தான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறேன், என்ன வெளியே வந்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சைடு வந்து அவனோட நெருப்பை பார்த்தா ஆல்மோஸ்ட் அணையிற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற நம்ம ஹீரோ வந்து என்னது இது, அவனோட ஃப்ளேம் வந்து ரொம்ப குட்டியாயிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவன் எல்லா லைஃப் ஸ்பேமையும் வந்து லாஸ் பண்ணிட்டான், அது இதுக்கு தான் கேம்ல யூஸ் பண்ணக்கூட சொல்லுது பாரு, அவன் கேம்ல யூஸ் பண்ணி அவனோட மொத்த வாழ்க்கையே போயிடுச்சு அப்புறம் அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு வந்து குழந்தை அப்படின்னு ஒரு வாய்ஸ். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்லைமோ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பெய்து அந்த லேடி பாஸ் வந்து, என்னப்பா ரொம்ப ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ ஒளியறதுக்குலாம் ஒன்றும் தேவையில்ல, வா எங்கள் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்லைமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னை நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா, சாரி நீங்கள் கேட்காம நான் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கானா. அப்போ அந்த சைடு வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து செஞ்சு அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை பரவாயில்ல நம்மளே உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து செஞ்சு தான் ஹீரோட பேர். அது வந்து அப்படி தான் கூப்பிடும், மாஸ்டர்னு கூப்பிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து செஞ்சுன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அவங்களோட பாண்டிங் லெவலில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுக்கு அடுத்து அங்கே இருக்க அந்த லேடி பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கறந்தா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே பின்னாடி அந்த ஒரு குட்டி மொட்டை இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட லக்கி டே பார்த்தியா, இன்னொரு பிளேயர் வந்துட்டான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சார் நம்ம ஹீரோட காலில் ஏதோ தட்டுப்படுது. நம்ம ஹீரோ என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு அழகான ஒரு பொண்ணு இருப்பாங்களே, அவங்க உடம்புல பார்த்தா ஆல்மோஸ்ட் அந்த லைஃப் ஸ்பேம்லாம் எடுத்த அளவு வீக்காக இருக்காங்க. அந்த சைடில் இருக்க அவங்க சுருக்கம் எல்லாமே வந்துருச்சு. நம்ம ஹீரோ பார்க்குறேன், என்னது இது, யார் இது அப்படின்னு ஹீரோ பார்க்குறானா. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஒரு ப்ளூ ஹேர்கார என்ன சொல்கிறேன்னா, அவளெல்லாம் விட்டு தள்ளு, நீ வந்து இங்கே வந்து உட்காருப்பா குட்டி தம்பி, அது போக என்னத்தை பெட் கட்டுற அப்படின்னு நம்ம ப்ளூ ஹேர்கார் கேட்குறானா. இந்த சார் அந்த குட்டி மொட்டைக்காரன் என்ன சொல்கிறான்னா, வா உனக்கு என்ன வேணும், உனக்கு வந்து எண்ட்லெஸ் மணி கிடைக்கும், ஒரு அற்புதமான அழகான ஃபேமிலி கிடைக்கும், இல்லைன்னா உன் கெரியரே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் தருவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே யாராக இருந்தாலும் அவங்களோட டெம்ப்டேஷன் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, சரி எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, அவன் என்னத்தை பெட் கட்டினா அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து அவனோட வாழ்க்கையை பெட் பண்ணான் அப்படின்னு அங்கே இருக்க லேடி பாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையா, ஆனால் அவன் ஆமாம்மா, ஒருவேளை அவன் தோத்துட்டான்னு வச்சுக்கோ, அவன் கொண்டு வந்த எல்லா வாழ்க்கையும் அது வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து அந்த லேடி பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ ஜெயிச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு தேவையானது எல்லாமே உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன ரிச்சாக மாறணுமா, ரிச் ஆகிக்கலாம், உனக்கு என்ன எக்கச்சக்கமான பொண்ணுங்க வேணுமா, ஒய்ஃப் வேணுமா, எல்லாத்தையும் உனக்கு தரலாம். அது போக நீ என்ன சொல்கிற, விளாட்றியா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பெட் பண்ணலாமா, அப்போனா நான் என் வாழ்க்கையை அப்போனா நானும் என் வாழ்க்கையை வச்சு பெட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோமோ, அங்கே இருக்க அந்த ஸ்லைம் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது செஞ்சு, நீ கேம்லிங்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தொடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அப்போ தான் சொல்லியிருப்பான், நான் என் லைஃப்பை பெட் பண்ணுறேன்னு. அதுக்கு அந்த ஸ்லைம் வந்து அவியர் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீ அப்படியே எஸ்கேப் ஆயிரு, இல்லை நான் கொலை பண்ணிடுவேன், நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்லைம் கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குறான். அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, அந்த 3 பேர்ட்ட ஆமாம் உங்கள் அப்போது நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு இந்த டேட்டில் வரைய தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது 3 பேருக்கு டவுட்டு. டேட்டிலா அப்படின்னா என்னது, டேட்டில் வரையணுமா, அது ஏதாச்சும் கேம்லிங் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த லேடி பஸ் கேட்குறாங்க. என்ன நீங்கள் இது கூட தெரியலையா, அது ஒரு கேம்லிங் மெத்தட் தான், இந்த கிரேட்டஸ்ட், அதாவது இந்த கிரேட் பிளானட் வாரியரை ரெக்கனைஸ் பண்ண அளவு அது ரொம்ப பெரிய கேம்லிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா அது சீட்டு கட்டு விளையாட்டு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே டைம் அவ்வளோதான் முடிச்சு விட்டிக்க போங்க அப்படின்னு இருக்கு. இந்த சைடு வந்து நம்ம கீரை காற்றுலேயே வந்து சீட்டு கட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது நம்ம ஸ்லைமோட, அதாவது அந்த சிஸ்டத்தோட அந்த சீட்டு கட்டு தான். இந்த டெக்கில் பார்த்தா இந்த ஜோக்கர்ஸை ரிமூவ் பண்ணோம், அப்புறம் 8 ஹார்ட்டை வந்து எடுக்கணும், அதுக்கடுத்து கடைசியாக கிங்கும் ஒரு 8 கார்டும் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த சீட்டு கட்டை பற்றி எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இதை வந்து நம்ம இதை நம்ம வந்து அப்படியே இங்கே சரிச்சு விட்டோம்னா இதுலேருந்து உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கையில் ஒரு கார்டு கிடைக்கும். யாருக்கெல்லாம் கார்டு வந்து ஒன்றா இருக்கோ அவங்க கார்டை கீழே போடலாம், யாருக்கெல்லாம் கார்டு ஒழுங்காக இல்லையோ கடைசியில் அவங்க கையில் கார்டு இருக்கோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் காடை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். சிக் 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 அப்படின்னு காடை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரிஞ்சிச்சா, புரியலன்னா சொல்லுங்க, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. சீட்டு கட்டி கேம் கடை இவ்வளோ அனுப்புற பண்ண இல்லை, எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதை சரி நம்ம ஹீரோ காடை பார்த்தா ரொம்ப கன்றாவியான ஒரு காம்பினேஷன் வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்னது இது ஒழுங்கா நான் சீட்டு என்னது இது எனக்கு இப்படி தப்பாக வந்துடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட அந்த ஸ்லைம் வந்து ஆமாம் உனக்கு ரொம்ப லக்கே கிடையாது அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ மற்ற 3 பேர் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்லைம் வந்து அவங்களுக்கு பார்த்தா நல்லா வந்திருக்கு போலியே, சரி இது நம்மளோட முறை, நீ இங்கே ஆரம்பிடா அப்படின்னு வந்து அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அந்த சிஸ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து காடை காமிக்கும் போது அங்கே பக்கத்தில் ப்ளூ ஹேர் கார்டு வைக்கல அது எடுக்க வந்துக்கிட்டு இருக்கான். நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனோட அப்போ அந்த ப்ளூ ஹேரோட ஒரு எபிலிட்டி ஆன் பண்ணுறான், அதான் எக்ஸ்ட்ரா விஷன். ஸோ நம்ம ஹீரோ என்ன கார்டு வச்சிருக்கானோ அந்த எக்ஸ்ட்ரா விஷன் மூலமாக தெரியும். அப்போது அந்த ஸ்லைம் வந்து என்ன ஏமாத்த பார்த்தியா, நான் இருக்கிறவங்க ஹீரோ ஏமாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து லேயராக வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிச்சு. முடிச்ச பாடுறா உன்னால் முடிச்ச காமிடா, உன் கண்ணை வச்சு நான் குறுக்க ஆக்கிடுவேடா, என்ன நீ காடை எட்டி பார்க்கியா, இவன் தப்பான இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை மொத்தம் அந்த ஸ்லைம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பாரு முடிச்சா பாரு என் பவரை வச்சு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த ப்ளூ ஹேர்னால எதுவும் பார்க்க முடியல, என்ன வியடாக இருக்குது, நார்மலாக என்னால் கார்டு பார்க்க முடியுமே ஏன் பார்க்க முடியல அப்படின்னு வந்து அந்த முடிக்காரன் அப்படின்னு அந்த ப்ளூ கலர்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து மூக்க நோண்டிக்கிட்டு சீக்கிரம் இல்லை நீ வந்து எடுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப வயசாக தாத்தாவே மாறிடுவேன் போலையே, சீக்கிரம் காடு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஸ்லைவ் இந்த மாதிரி ஒரு லெவல் காஸ்ட் வந்து ஏன் கிட்ட சீட் பண்ண பார்க்கியா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அவன் கார்டு எடுக்கும்போது பார்த்தா 7 ஹார்ட்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம ஸ்லைம் வந்து மாற்றி விட்டுருச்சு, அது மீன் அதை டெலிபோர்ட் பண்ண வச்சிருச்சு. பார்த்தா அவன் கையில் வந்து ஜோக்கர் எடுக்கிறான். ஏன்கிட்டே வா இப்போ நான் சீட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அவனோட அந்த ப்ளூ ஹேரோட கையில் பார்த்தா அந்த ஜோக்கர் வந்துச்சு. என்னது இது இப்படி எப்படி வந்துச்சு, அந்த கிட்ட ஏதோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து அந்த ப்ளூ ஹேர்காரை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து காற்றுலேயே சைகை கொடுத்துக்கிறான். இந்த கார்டு வந்து பார்க்க முடியல, என்ன பண்ணுறது தெரில, நீ வந்து ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருப்பால அவனுக்கு ஓகே புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு எப்பயுமே நல்ல கார்டாகவே இருக்குது. மற்ற எடுக்கிறவங்களுக்கு தான் என்னது இது எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி கார்டு வருது அப்படி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் உதவி பண்ணுதுன்னு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோட்ட ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது. நான் ஜெயிக்க வரேன் சரி என்ன பண்ணலாம் அப்படி ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து நடுவில் இருக்க அந்த லேடி பாஸ் இருப்பாங்களா அவங்களோட கார்டை எடுக்க போயிட்டு இருக்காங்க. ஓகே நான் அவங்ககிட்ட இந்த கார்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனால் பீட் பண்ண முடியாது அப்புறம் அந்த லேடி பாஸ் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே கை கொண்டு போய்கிட்டு இருக்காங்களா, ஆமாம் இதை எடு அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஒரு கார்டு எடுக்கிறான். பார்த்தா அது அப்படியே டெலிபோர்ட் ஆகுது. நான் ஒன்னே சூஸ் பண்ணுறேன் பிகச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த ஜோக்கர் கார்டை தான் இருந்திருக்கு. அது 3 டைமண்டாக வருது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு 3 டைமண்ட் தான் தேவைப்பட்டிருக்கு. அதான் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பேரு. அப்போ நம்ம ஹீரோ அது கீழே போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா எவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மற்றவங்களுக்கு ஷாக்கு, எப்படா ஜெயிச்சான் இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா உங்கள் மூச்சியை பார்த்தா சந்தோஷமா இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கு. அப்போது எல்லோரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ அங்கே இருக்க லேடி பாஸ் வந்து இல்லை இது ஏதோ தப்பாக நடந்திருக்கு, நான் பார்த்துனேன் ஜோக்கர் தானே அடித்தான், அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி கார்டு மாறுந்துச்சு, எப்படி அந்த 3ஆம் நம்பர் போச்சு, இல்லை அப்படின்னு அந்த பேய் வந்து உண்மையான உருவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை உனக்கு ஒரு லைஃப் எவ்வளோ தைரியம் தான் எங்களோட லைஃப் ஸ்பேம் எடுக்க பார்ப்பேன் அப்படி எல்லோரும் பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, இவன் ஏதோ வச்சிருக்கான், இவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு லெசனை கண்டிப்பாக கொடுத்தாகணும், இவன் நம்மளை வந்து ஏமாத்த பார்க்குறான், இவன் நம்மளை ப்ளேம் பண்ணுறான், இல்லை இவன் எதாவது சீட் பண்ணுறான் அப்படின்னு எல்லாரும் வந்து அவங்களோட உண்மையான உருவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோமா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தெரியல அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு ஒரு கேண்டில் வந்து அணையுது. அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல கதை சொதக்குன்னு சாத்துது. நம்ம ஹீரோவும் அந்த சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னடா நடக்குதுன்னு. அப்போ அந்த சைடு 3 பேய் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. நடுவில் அந்த டேபிள் எல்லாமே இன்விசிபிள் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா என்னடா நடக்குது இங்கேன்னு. அப்போ நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு இருக்கான். அதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.